வேதாகமத்தை நாம் ஒரு களஞ்சியமாக பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அதில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி 2 ஏற்பாடுகள் உண்டு. அது காலத்தை கடந்து எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆகவே பல வரலாற்று உண்மைகளும் புவியியல் சார்ந்த உண்மைகளும், யார் எல்லாம் எப்படி ஆண்டார்கள், எந்தெந்த மன்னர்கள் தோன்றினார்கள், எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றது, ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வாழ்க்கை முறைகள் என்ன, எவ்வகையான மொழிகளை பேசினார்கள் என்று பலதரப்பட்ட ஆராய்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பல உண்மைகளை அது உள்ளடக்கி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 1 12 வசனங்கள் வரை எடுத்துக்கொண்டு அதிலே காணப்படுகிற வரலாற்று, சமூக, புவியியல், அறிவியல் உண்மைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வேத பகுதி ஏதோ இயேசுவின் பிறப்பை எடுத்து கூறுகிற ஒரு பகுதி என்று சொல்லி நாம் வாசித்து அதை கடந்து போக இயலாது. ஏனென்று சொன்னால் இதில் முதல் வசனத்திலேயே பார்க்கிறோம், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது. இந்த இடத்துல 2 உண்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஏரோதின் நாட்களில், அப்போ இயேசு பிறந்தப்ப யாரு ராஜாவாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு குறிப்பு காணப்படுகிறது. 2வது, எந்த இடத்திலே பிறந்தார், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே. இந்த 2 குறிப்புகளும் வரலாற்று உண்மைகளை நமக்கு எடுத்து கூறுகிற குறிப்புகளாக இருக்கிறது. அதைவிட அதை முடிக்கும் பொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, அப்போ கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த முதலாவது வசனத்தில் இருந்தே நாம் என்னென்ன உண்மைகளை புரிந்து கொள்ளுகிறோம்? ஏரோது ராஜா அரசாண்ட காலம், இயேசு பிறந்தது யூதேயாவில் உள்ள பெத்லஹேம், அவரை பார்க்க வந்த ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள். 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்போ அவங்க எங்கிருந்து கிளம்புறாங்க? கிழக்கில் இருந்து. பல ஞானிகளும் விற்பனர்களும் அவங்க கிழக்கு என்று குறிப்பிடப்படுவது பாபிலோன் தேசம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ பாபிலோனில் இருந்து கிளம்பி எங்கே வருகிறார்கள்? இயேசு பிறந்திருக்கிற இந்த எருசலேமுக்கு வருகிறார்கள். இதிலேயும் ஒரு முக்கியமான வேதாகம உண்மை நாம் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3வது வசனம், ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இப்ப நமக்கு வருகிற கேள்வி, ஏரோது ராஜா கலங்குறாரு, ஏன்னு சொன்னா இந்த ஞானிகள் வந்து யூதருக்கு ராஜாக பிறந்திருக்கிறாரே ஒருத்தர் அப்படின்னு கேட்கறது யார்கிட்ட கேட்கிறாங்க? அந்த ராஜா கிட்டையே கேட்கிறாங்க. அவர் தான் இப்ப ராஜாவா இருக்கிறாரு. அவர் வீட்டுல ஒருவேளை பிள்ளை பிறந்திருக்குமோ, இனி வருகிற காலத்திலே ராஜாவாக இருக்க போகிற பிள்ளை அவருடைய வீட்டிலே பிறந்திருக்குமோ என்று நினைத்து அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் ஏரோது ராஜாவுக்கு தெரியும் அங்கே ஒரு பிள்ளையும் பிறக்கவில்லை. அப்படி என்றால் ஏதோ ஒரு யூதருக்கு ராஜா ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய சிங்காசனம் இனிமேல் இருக்க போவது இல்லை. நமக்கு போட்டியாக அல்லது நம்மை சிங்காசனத்தில் இருந்து தள்ளிவிட்டு இந்த அரண்மனையிலே ஒரு ராஜாவாக வரப்போகிற ஒரு பிள்ளை எங்கே பிறந்திருக்கிறது? இந்த பெத்லஹேமிலே பிறந்திருக்கிறது. அப்படின்றதுனால தான் ஏரோது ராஜாவுக்கு ஒரு கலக்கம். ஆனா எருசலேம் நகரத்தார் எல்லாரும் ஏன் கலங்க வேண்டும்? இங்கே தான் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளுவது அவசியமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏரோது ராஜா யார், பிள்ளையை தேடி வந்த அந்த ஞானிகள் யார் என்பதை நாம் முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்தேயு 2வது அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஏரோதை குறித்து அவருடைய பின்புலத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால்,
ரோம சாம்ராஜ்யத்திலே என்ன நடந்து கொண்டிருந்தது, எப்படி இவர் யூதேயாவுக்கு ராஜாவானார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிமு 49ஆம் ஆண்டிலே ஒரு கலகம் ஏற்பட்டது. அந்த கலகத்திலே ஜெனரல் ஜூலியஸ் சீசர் என்பவர் என்ன செய்கிறாரு, அந்த ரூபிகன் ரிவரை, அதாவது இத்தாலியிலிருந்து கடந்து அந்த ஆர்மியை கூட்டிக்கிட்டு அந்த படையோட கூட வர்றாரு. அந்த இடத்துல இவருக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ரோமாபுரியிலே இருந்த செனட்டர்ஸ், அதாவது ஆளுகிற அதிகாரத்தில் இருந்தவர்கள், இந்த ஜூலியஸ் சீசர் 10 ஆண்டுகள் ஆளுநராக இருக்கலாம் என்று அவரை ஆளுநராக ஏற்படுத்துகிறார்கள். அதன் பிறகு இந்த ஜூலியஸ் சீசர் என்ன செய்கிறார், கொடுங்கோலனாக மாறி ஒரு டிக்டேட்டராகி, நான் தான் ரோமாபுரிக்கு பேரரசுக்கு அரசன் என்று சொல்லி தன்னையே அறிவித்து கொள்ளுகிறார். அதன் பிறகு மறுபடியுமாக ஒரு கலகம் ஏற்படுகிறது. அந்த கலகத்தில் அவர் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு ஜெனரல் மார்க் ஆண்டனி, கிளியோபெட்ரா, இவங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆண்டனி த மார்க் ஆண்டனின்னு சொல்லுவாங்க. இந்த கிளியோபெட்ரா அவங்க மார்க் ஆண்டனியினுடைய லவர்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே அதன் பிறகு ஆக்டேவியனை எதிர்த்து போர் புரிகிறார்கள். அதன் பிறகு அதில் மார்க் ஆண்டனியும் கிளியோபெட்ராவும் கொல்லப்படுகிறார்கள். அதன் பிறகு இந்த ஆக்டேவியன் தான் என்ன செய்கிறாரு, பேரரசுக்கு ராஜா என்று சொல்லி தன்னை அறிவித்து கொண்டு அவர் ராஜாவாகிறாரு. அதன் பிறகு தன்னுடைய பெயரையே மாற்றி வைத்து கொள்கிறார், அகஸ்து ராயன். நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ லூக்கால, அந்த அகஸ்து ராயன் தன்னையர் அப்படின்னா நான் தான் எம்பரர், இன்னும் கொஞ்சம் போனால் நான் தான் கடவுள்னு கூட அவர் சொன்னாருன்ற குறிப்புகள்லாம் வரலாறுல இருக்கு. இந்த அகஸ்து ராயன் காலத்திலே தான் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்கிற கட்டளை வந்தது என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த அகஸ்து ராயன் ரோம பேரரசை கிமு 27 இருந்து கிபி 14 வரையிலும் 41 ஆண்டுகள் இவர் ஆண்டு கொண்டிருந்தார். சரி, இதுதான் இந்த ரோம பேரரசினுடைய ஒரு சிறிய விளக்கம். இப்போ இந்த ஏரோது ராஜா எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏரோது ராஜா அவர் யூதேயாவிலே ராஜாவாக இருக்கிறார். அங்கே இருந்தவர்கள் யூதர்கள். ஆனால் இவர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர், அரபு கண்ட்ரியை சேர்ந்தவர். இவர் அந்த இடத்துல யூதர்களுக்கு ராஜாவாக வர முடியாது. அது என்னதான் ரோம பேரரசுக்கு கீழ் இருந்தாலும் அங்கே இருந்த யூதர்களில் இருந்து ஒருவர் தான் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற இதில் குறிப்பாக அதில் கவனமாக இருந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஏரோது ராஜா எப்படி இந்த யூதேயாவுக்கு ராஜாவானார் என்கிற கேள்வி எழும்புகிறது. அதற்காக இவர் பல பிரயாசங்களை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. இந்த ஏரோது ராஜா யார் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் ரோம ஆட்சியாளர்களால் கலிலேயா நாட்டுக்கு ஒரு ஆளுநராக அனுப்பப்படுகிறார். ஏன்னு சொன்னால், அவங்க டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம், வரியெல்லாம் நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லி ஒரு கலகம் ஏற்படுத்துகிறாங்க. உடனே இந்த ரோம ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, இவரை அங்கே அனுப்புகிறாங்க. அதை சரி பண்ணி ஆளுகை பண்ணி அப்போது அங்கேயே அந்த யூதர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு அவர் எங்கே போகிறாரு, அவர் திரும்பியும் ரோமர் இடத்துல போகும்போது அவரை சிரியாவுக்கு கவர்னராக அனுப்புகிறாங்க. ஆகவே தான் கலிலேயா, அதன் பிறகு சிரியா, இந்த நாடுகளிலெல்லாம் ஆளுநராக இருந்தார். ஆனால் இவர் அடுத்தபடியாக யூதேயாவுக்கு தான் ஆளுநராக வர வேண்டும், அதன் பின் ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி இந்த மார்க் ஆண்டனின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மார்க் ஆண்டனி போய் அவரிடத்திலே தான் தனக்கு சிபாரிசு செய்யும்படியாக கேட்கிறார். அவருக்கு ஏன் போய் இவர் மார்க் ஆண்டனியை கேட்டார், அவர் அந்த சீசருடைய நண்பன் மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் பல பகுதிகளிலே அவர் ஃபாரின் பாலிசிஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் இன்சார்ஜாக இருந்து பாலிசி எல்லாம் பண்ணி கொடுத்து கொண்டிருந்தார்.
அதனால தான் இவர் போய் அந்த கிளியோபேட்ராவோடைய நண்பனோ அல்ல கணவனான இந்த மார்க் ஆண்டனிகிட்ட போய் கேட்டு அவர் வழியாக தான் இப்போ யூதேயாவுக்கு ராஜாவாக வந்து உட்காந்துட்டுருக்கிறார். அந்த இடத்துலையும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு ரோமர்களுடைய பக்கபலம் இருந்ததுனால யூதர்களை அப்பொழுது அடக்கி அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார். அப்போ தான் யூதனாக இல்லாததுனால் தான் இந்த பிரச்சனை என்று நினைத்த அவர் என்ன பண்ணாரு, மரியம்னே என்று சொல்லுகிற ஒரு யூத வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இவர் விவாகம் பண்ணி கொள்ளுகிறார். அப்படியாவது நமக்கு யூதர்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடியை இவர் கல்யாணம் முடிக்கிறார். இப்படியாக எப்படியாவது நாம் இந்த யூதர்களை ஆளுகை செய்ய வேண்டும், இந்த யூதேயாவிலே எப்படியாயிலும் நம்முடைய இந்த பொறுப்பில் நாம் வகிக்க வேண்டும், நம்ம ராஜாவாக இருக்கணும். ரோமர்களுக்கு கீழே இருந்தாலும் யூதேயாவுக்கு நான் தான் ராஜாவாக இருக்கணுன்றதுல அவர் ரொம்ப குறியாக இருந்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய இந்த ராஜாங்கத்தை பதவியை யாராகிலும் பறித்து விடுவார்களோ என்கிற பயத்தோடு கூடவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே அப்பொழுது எருசலேமிலே இருந்தவர்கள், இவருடைய ஆளுகைக்கு கீழே இருந்தவர்கள், யாராகிலும் நமக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் செய்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் வந்தா கூட அவர்களை கொலை செய்து விடுவாராம். யாராகிலும் ஒற்றர்கள் நம்முடைய இந்த நாட்டுக்குள் வந்திருப்பார்களோ, அந்த ஒற்றர்களோடு யாராலும் பேசியிருப்பார்களோ என்ற சந்தேகம் வந்தாலும் கூட அவர்களை கொலை செய்து விடுவார். அப்படியாக நபர்களை மட்டுமல்ல குழுக்களையும் அப்படியே கொலை செய்துவிட, மேசக்கர்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ரத்தம் சிந்திய கொடுங்கோலனாக இருந்திருக்கிறார் இந்த ஏரோது ராஜா. ஏன்? ரோமர்களுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொண்டு யூதேயாவிலே ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு காலம் இருக்க முடியும் என்கிற ஒரு அச்சம் இருந்ததுனால கொடுங்கோலனாக கொலை செய்கிறவனாக இருந்தார். ஏரோது மன்னன் எந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலனாக இருந்தான்னு சொன்ன, ஒருவேளை தன்னுடைய சொந்த மகன்களே தன்னுடைய அரசாட்சிக்கு வரணும்னு சொல்லி நம்மளை ராஜாவானது எடுத்துருவாங்களோ, நமக்கு எதிராக சதி பண்ணுகிறார்களோ என்கிற சந்தேகம் வந்த பொழுது அவன் தன்னுடைய சொந்த மகன்களாகிய அலெக்சாண்டர், அரிஸ்டாபுலஸ் இவங்க 2 பேரையும் கிமு 7வது வருஷத்துலையும், ஆன்டிபேட்டர் 2 அப்படிங்கிறவரை கிமு 4வது வருஷத்துலையும் கொலை செய்கிறான். அது மாத்திரமல்ல, அவர் மணந்து கொண்ட அந்த யூத நாட்டு பெண்ணாகி அவருடைய மனைவி மரியம்னே அவர்களையும் அவர் கொலை செய்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணலை, எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள் என்று தன்னுடைய மனைவியையும் மகன்களையுமே கொலை செய்த கொடுங்கோலன் தான் இந்த ஏரோது. இப்படிப்பட்ட ஒரு ஏரோது இடத்துல வந்து ஞானிகள் என்ன கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இவர் ஏற்கனவே நம்ம ராஜ்யத்தை யாராவது பிடுங்கிக்குவாங்களோன்னு பயத்தில் இருக்கிறாரு. ஆகவே தான் ஏரோது கலங்குகிறான். சரி, இப்போ அடுத்தது ஏரோது இடத்துல வந்து இந்த கேள்வியை கேட்ட ஞானிகள் யார் என்று சொல்லி பார்ப்போம். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள். கிழக்கிலிருந்து என்று சொல்லும் பொழுது அது பாபிலோனில் இருந்து வந்த ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். நாம் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை ஸ்னேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தாரிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களா அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய
சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். இப்ப இதிலே ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான உண்மை காணப்படுகிறது. எங்கிருந்து இந்த பாபிலோனுக்கு யார் கொண்டு போகப்பட்டார்கள், எந்த வருடத்தில் இது நடைபெற்றது அப்படின்னு பார்க்கும்போது கிமு 587 ஞானிகள், ராஜகுலத்தை சேர்ந்தவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள், அவர்களை எல்லாம் யார் கொண்டு போறான்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோனின் ராஜா எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். அப்ப ஞானிகள் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, பாபிலோனியர் வந்து எருசலேம் தேவாலயத்தையும் இடித்து போட்டார்கள். அப்போ தேவாலயத்தை இடித்து ஞானிகளை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். எப்போ? கிமு 587. ஆனா இப்போ என்ன சம்பவிக்கிறது? பாபிலோனில் இருந்து ஞானிகள் இங்கே எருசலேமுக்கு வருகிறார்கள். நமக்கு தானியேலை குறித்து தெரியும். தானியேல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஞானத்திலே சிறந்தவர், அறிவிலே சிறந்தவர், கனவை கணிக்கக்கூடியவர், அர்த்தங்களை சொல்லக்கூடியவர், வரப்போகிற காரியங்களை சொல்லக்கூடிய ஞானி. அப்படிப்பட்ட தானியேல் ஒரு பிரைம் மினிஸ்டராக கூட, ஒரு பெரிய ஒரு ஆளுமை பெற்றவராக அங்கே இருந்தார். ஒருவேளை இந்த ஞானிகள் அதன் வழியிலே வந்தவர்களாக இருக்கலாம். ஏன்னா ஞானிகள் இங்கிருந்து அங்கே போயிருக்கிறாங்க. அந்த ஞானிகள் இப்பொழுது பாபிலோனில் இருந்து திரும்பி இங்கே எங்கே வர்றாங்க? எருசலேமுக்கு வர்றாங்க, யூதேயாவுக்கு வருகிறார்கள். இது எப்பொழுது நடைபெற்றது? கிமு 5ஆம் வருஷத்திலே நடைபெற்றது. ஏனென்று சொன்னால் ஏரோது கிமு 4ஆம் வருஷத்திலே மரித்ததாக கூறப்படுகிறது. ஆகவே அதற்கு சற்று முன் பார்த்தோம் என்று சொன்னால் 5. ஸோ இங்கிருந்து பாபிலோனிலே இருந்து ஞானிகள் இப்பொழுது வருகிறார்கள். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேசார் அல்லது பாபிலோனிய ராஜாக்கள் தேவாலயத்தை இடித்து ஞானிகளை கொண்டு போனார்கள். இப்பொழுது இங்கே ஆட்சி செய்து கொண்டு, யூதேயாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த ஏரோது ராஜா தான் எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்டினார். தேவாலயத்தை கட்டினது மாத்திரமல்ல, அதில் விற்கிறது வாங்கிறது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி ஒரு இடத்தையும் ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய ஆலயம் தேவாலயமாக இருக்குது, அதில் கள்ளக்குகையை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி சவுக்கு எடுத்து அடித்து விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் துரத்தினார் என்று பார்க்குறோம். அந்த விற்கிறவர்களையும் வாங்கினவங்களையும் உட்கார வச்சு ஒரு இடத்தை ஏற்படுத்தினதே இந்த ஏரோது ராஜா. ஆக மொத்தம் தேவாலயத்தை கட்டுனவர் ஏரோது ராஜா. ஆகவே தேவாலயம் இடிக்கப்பட்டு ஞானிகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்பொழுது இங்கே தேவாலயத்தை கட்டி வைத்து கொண்டு இருக்கிறார் ஒருத்தர். அப்போ பாபிலோனிலிருந்து ஞானிகள் யூதேயாவுக்கு வருகிறார்கள். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். ஆகவே தான் ஏரோது ராஜா இந்த ஞானிகள் வருகிறார்களே, இவர்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். இப்போ எருசலேம் நகரத்தார் ஏன் கலங்க வேண்டும் என்று பார்த்தா, இந்த ஞானிகள் வந்தது 3 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறோம். அவங்க பொன், வெள்ளை போலம், தூபவர்க்கம், இது 3ஐயும் கொண்டு வந்ததுனால, காணிக்கையாக கொண்டு வந்ததுனால 3 ராஜாக்கள்னு அல்லது 3 ஞானிகள் என்று சொல்லிவிடுகிறார்கள். 3 காணிக்கை பொருட்களை கொண்டு வந்தார்களே தவிர வேதாகமத்திலே 3 பேர் வந்தார்கள் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை. இப்படிப்பட்ட ஞானிகள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்களாம்? கிழக்கிலே அவர்கள் மிகுந்த செல்வாக்கு உடையவர்களாக, ஒரு ஆளுநரை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அதிகாரத்திலே அதிகாரிகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், அரசாட்சிகளை ஏற்படுத்தவும் கவிழ்க்கவும் அவர்களாலே முடிந்தது. ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். அந்த அளவுக்கு ஞானமும் இருந்தது, இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, செல்வாக்கு இருந்தது.
அவர்களுக்கு முன்பும் பின்பும் நடக்கிறதான காலாட்கள் இருந்தார்கள். அவர்களை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் முன்னும் பின்னும் நடந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் தான் வந்து இப்போ எங்க இருக்கிறாங்க? யூதேயாவுக்குள்ள வர்றாங்க. இப்போ ஜனங்கள்லாம் இவங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரியும் ஞானிகள்னா என்ன. அவங்க வந்த இந்த பிரம்மாண்டமாக வந்தாங்க. ஏதோ ஒட்டகத்தில் ஏறிட்டு வரல, நம்ம பார்க்குற மாதிரி. பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே ஆஹா, ஏற்கனவே ஏரோது ராஜா ஒற்றர்களிடத்துல பேசுனீங்களான்னு நம்மளை கொலை செய்வானே, இப்போ இவங்களாம் வேற வந்து யூதருக்கு ராஜா எங்கன்னு தெருவெல்லாம் கேட்குறாங்க. மற்றும் இங்கே இவங்க உள்ள பூந்துட்டாங்க, என்ன நடக்க போகுதோ, ஏரோது எப்படி இதை என்ன செய்ய போறாரோன்ற பயம் எருசலேமில் அந்த யூதேயாவில் இருக்கிற நகரத்தாருக்கு ஏற்பட்டது. ஆகவே தான் இந்த மத்தேயு 1:3 நகரத்தார் எல்லோரும் கலங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சம்பவம் நடைபெற்றது கிமு 5 என்று சொல்லி வரலாற்றின் அடிப்படையிலே, ஏரோது நாட்களின் அடிப்படையிலே வைத்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். உடனே இந்த ஏரோது என்ன செய்கிறார்? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கேயாவது எழுதியிருக்கா சொல்லுங்கன்னு கேட்கிறார். ஏன்னா சொல்ற ஆள் யார் என்பது ஏரோதுக்கு தெரியும். ஞானிகள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார், அவர்கள் கற்று தேர்ந்தவர்கள், வானத்தில் தோன்றுகிற காரியங்களை அவர்களால் கணிக்க முடியும், ஒரு மனிதனுடைய கனவை கூட கணிக்க முடியும், வருகிற காரியங்களை சொல்ல முடியும். இப்பேற்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஒருவேளை முன் சொல்லப்பட்டிருக்கலாம். அப்ப யூதர்களுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதுல ஏதாவது எழுதியிருக்குன்னு சொல்லி வேதத்தை கற்பிக்கிற ஆசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். அந்த நம்பிக்கை ஏரோதுக்கு இருந்தது. கூப்பிட்டு பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவங்க சொல்றாங்க, ஆமா ஆகமத்தில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்பது எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லை, என்ன சொல்றாங்க? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். இப்போ ஏரோதுக்கு இன்னும் பயம் வந்திருக்கும். ஏன்னா உன் ஊர்ல தான் பிறக்க போறாருன்னு எங்க வேதத்துல எழுதியிருக்கு அப்படின்னு நேர ஏரோதுகிட்டே சொல்றாங்க. வேதத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் 6வது வசனத்திலே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது? மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இதைத்தான் ஏரோதுட்ட சொன்னோன்னு ஏரோது முழுவதுமாக நம்புகிறார். ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்து அதை கேட்கிறார்கள். ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது, என்னுடைய ராஜாங்கம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அறிந்ததுனால கலங்கி, இவர் கொடுங்கோல நினைச்சிருந்தா அந்த வந்த ஞானிகள் எல்லாம் கொலை செய்திருக்கலாம். ஆனா அந்த ஞானிகளையே பயன்படுத்துறாரு. அது என்ன சொல்றாரு? ஆகமத்தில் இருக்கு, பெத்லகேம்ல பிறப்பார்னு இருக்கு, அதனால நீங்க பெத்லகேமுக்கு போங்க, பார்த்துட்டு வந்து என்கிட்டயும் சொல்லுங்க, நானும் போய் பணிந்து கொள்ளுகிறேன்னு சொல்றார். சூட்சகமாக சொல்லி அனுப்புகிறார். ஆக மொத்தத்துக்கு இந்த ஞானிகளிடத்துல இயேசு பெத்லகேமிலே பிறப்பார், பெத்லகேமுக்கு போங்கன்னு சொன்னது ஏரோது ராஜா தான். அதில் ஆகமத்தில் இருந்து வாசித்த உடனே இவர்களை அனுப்புகிறார். ஆனால் இவர்கள் வெளியே வந்த பொழுது என்ன சம்பவித்தது பார்க்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், அப்ப ராஜா தான் சொல்லியிருக்கார் பெத்லகேமுக்கு போங்கன்னு சொல்லி, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இப்ப நட்சத்திரம் எங்க பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும் முன் செல்லுகிறது. இதுல இன்னும் ஒரு ஆழம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு ராஜாவாக யாரும் ஏற்படுத்தப்படவே இல்லை. மோசேயினுடைய காலகட்டத்தில் இருந்து தேவனே அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளின் மூலமாக, சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பல காரியங்களை சொல்லி வழி நடத்தினார். ஆனால்
ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கும் ராஜா வேணும், ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு கலகம் பண்ணி ஆண்டவர்கிட்டே கேட்குறாங்க, ராஜா வேணும் எங்களுக்கு. அப்போ சாமுவேலின் வழியாக சவுலை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினார். அதுவரையிலும் அவர் தான் ராஜாவாக இருந்தார். இந்த இடத்துல என்னென்ன சம்பவிக்கிறது, ராஜா வேணும்னு கேட்டு கலகம் பண்ணி ராஜாலாம் ஒருத்தரும் சரியில்லாமல் ராஜா பிடிக்கப்பட்டு தான் அங்கே போய் எங்கே போனாங்க, போய் நேபுகாத்நேசார் கையில் அடிபட்டு பாபிலோனில் சிறைப்பட்டு கிடந்தாங்க. ராஜாக்களால் வந்த பிரச்சனை தான். இப்போ ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, திரும்பியும் ஒரு ராஜா. யார் அந்த ராஜா? தேவனே ராஜா, மறுபடியுமாக அவர் ராஜாவாக பிறந்து விட்டார் என்கிற உண்மையை இந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அந்த நட்சத்திரம் கடந்து போய் சரியாக பிள்ளை இருக்கும் இடத்திலே நின்றது. அதுக்கு மேலே அது போகலை. இவங்க உள்ளே போய் பணிந்துக்கிறாங்க. ஆனால் வெளியில் வரும் பொழுது அவர்களே ஞானிகள் தேவனத்தில் இருந்து ஒரு எச்சரிப்பு வருகிறது. என்ன எச்சரிப்பு? பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க, நீங்கள் வேற வழியாக உங்கள் ஊருக்கு போய் சேருங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க தேவனத்திலிருந்து தானியலை போல தேவனத்திலிருந்து கட்டளையை பெற்று அதை உணர்ந்து கொள்ளுகிற ஞானம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே சரியாக பிள்ளை இருக்கிற இடத்துல அவரை பணிந்து கொண்டு வேறு வழியாக போய்விடுகிறார்கள். ஏரோது ராஜா கணக்கு பண்ணி கரெக்டாக பார்த்து இவங்க திரும்பி வரல, ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன காலகட்டத்திலேருந்து 2 வருஷத்துக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக சொல்லுகிறார். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் ஏரோது அப்படி கொலை செய்ததாக எங்கும் எழுதப்படவில்லை என்றும் சொல்லுகிறார்கள். அவர் பெத்லஹேமிலே பிறந்த பிள்ளைகளை மட்டும்தான் கொலை செய்தார். பெத்லஹேம் ஒரு சிறிய ஊர். அதனால ஒருவேளை அந்த 2 வயசுக்குள்ளே இருந்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பொழுது கொடுங்கோலன் 50-100 என்று சொல்லி மக்களை கொலை செய்து மடியச் செய்கிற இந்த கொடுங்கோலனுக்கு 10 பிள்ளைகள் 20 பிள்ளைகள் கொலை செய்வது என்பது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் கம்பேரிட்டிவ்லி திஸ் வாஸ் வெரி வெரி லெஸ் நம்பர். அதனால் அது ஒருவேளை மிகைப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தன் சொந்த பிள்ளையையும் மனைவியுமே கொலை செய்கிறவனுக்கு மற்றவர்களை பிள்ளைகளை கொலை செய்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆகவே ஏரோது கொலை செய்திருக்க கூடும். அடுத்தபடியாக அந்த நட்சத்திரம் கடந்து வந்திருக்க கூடுமா, அது உண்மையா என்று சொல்லி பார்த்தால், சீனர்களுடைய அறிவியல் குறிப்பேடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு வால் நட்சத்திரம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5ஆம் வருஷத்திலே தோன்றினது என்று சொல்லி அவர்கள் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு முந்தைய அந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம் காமெட் 12 தோன்றியது, அதாவது கிமு 12 தோன்றியது. அவர்கள் இந்த குறிப்பை எழுதும் பொழுது 12ஆம் ஆண்டிலே கிமு 12 வந்த வால் நட்சத்திரம், வாலினுடைய அளவு, அது எரிகிறது, அது நகருகிறது, அதன் வேகம், அதை குறித்த எல்லா சாராம்சங்களும் தெளிவாக இருந்தது. அதை நாங்கள் படித்து அதை எழுதிவிட்டோம். ஆனால் இப்பொழுது அந்த 5வது ஆண்டிலே கிமு 5ஆம் ஆண்டிலே வந்த இந்த நட்சத்திரம் நின்று நின்று போகிறது. ஒரு இடத்திலே 70 நாள் கடந்து செல்லுகிறது. அது நின்று நின்று போகுது. மற்ற நட்சத்திரத்தை போல இல்லை. அதே போல அது மறைந்து விட்டது. வால் நட்சத்திரம் அது கடந்து போய் அது சூரியனுக்கு அருகே வரும் பொழுது அதில் இருக்கிற அந்த கேசி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது எரிய ஆரம்பிக்கும். அது எரிஞ்சு 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 அப்புறம் மறைந்து போகும். இதை முழுவதுமாக அது வந்ததிலிருந்து அது மறைகிற வரைக்கும் பார்ப்பார்கள் அதனை குறித்து ஆராய்ச்சி செய்கிறவர்கள். ஆனால் சீனர்கள் என்ன சொல்கிறாங்க, இதுவரைக்கும் வந்ததெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அது எரிகிறத பார்க்குறோம், அது மெதுவாக குறையிறதை பார்க்குறோம், அது நகர்ந்து போகிறது, அதன் பிறகு எரிந்து போகிறது என்று. ஆனால் இது மட்டும் அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க முடியலை. ஆனால் வந்தது, மெதுவாக போனது, நின்று நின்று சென்றது. ஆனால் அது மறைந்து போய்விட்டது. முழுவதுமாக எரிந்து மறையவில்லை, தானாக மறைந்து விட்டது. ஆகவே அந்த குறிப்பேட்டிலே எழுதப்பட்டிருக்கிற 5ஆம் வருஷத்திலே வந்த அந்த நட்சத்திரம்தான் ஞானிகளை ஒருவேளை இது நகர்ந்து வழி நடத்தியிருக்கலாம். ஆகவே அந்த குறிப்பேட்டில் இருந்து அறிவியல் ஏடுகளில் இருந்து பார்க்கும் பொழுது வழிநடத்தின நட்சத்திரம் கிமு 5ஆம் ஆண்டிலே வந்தது என்று சொல்லி பார்க்க முடியும்.
அதன் பிறகு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இந்த அகஸ்துராயன் தான் பெரிய ராஜாவாக உட்கார்ந்தவர். இந்த அகஸ்துராயன் பிறப்பித்த இந்த குடிமதிப்பு எழுத வேண்டும் என்கிறதான அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்கிறதை சுமந்திருக்கிற கல்வெட்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற அந்த கல்வெட்டில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே அகஸ்துராயன் 41 வருஷம் அரசாண்டவர். 28 இந்த 2 வருஷம் கிமு 28 கிமு 8, அதன் பிறகு கிபி 14 ஆகிய இந்த வருடங்களிலே தான் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்கிற கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். இதிலே இந்த 8ஆம் வருஷம் கிமு 8ஆம் வருஷத்தில் அவர் கொடுத்ததான இந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எல்லாரும் அவங்கவுங்க பிறந்த இடத்துக்கு தான் வந்து அவங்களுடைய பதிவு செய்ய வேண்டும் என்கிற கட்டளை நிறைவேற்றப்படுவதற்கு 3 ஆண்டுகள் எடுத்தது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தான் மரியாளும் யோசேப்பும் அவர்கள் சொந்த ஊராகிய அந்த பெத்லஹேமுக்கு போனார்கள். அந்த 3 வருஷம் ஆணுச்சுன்னா 8வது வருஷம் போட்ட கட்டளை 5வது வருஷத்தில் நிறைவேறி இருக்கலாம். ஆகவே அந்த கல்வெட்டில் இருந்தும் நாம் அறிந்து கொள்ளுகிறது இயேசு ஏறக்குறைய 5ஆம் ஆண்டு கிமு 5ஆம் ஆண்டிலே பிறந்திருக்கக்கூடும் என்பது தான். ஆகவே இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை இயேசு பிறந்தார் என்பதை மட்டும் நாம் பார்க்காமல் அதை வரலாற்று அடிப்படையிலேயும் வேதாகமத்திலே கூறுகிற மற்ற காரியங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் படிக்கும் பொழுது இது வேதாகமத்தில் பல உண்மைகள் காணப்படுகிறது. அது வரலாற்று மூலமாகவும் புவியியல் மூலமாகவும் அறிவியல் குறிப்பேடுகளின் மூலமாகவும் அது சம்பவித்தது என்பதை உணர்த்துகிறது. நன்றி.